Hi guys, this is Nifty Tea. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும், அதாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல் அண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இது 2 தான் அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா. இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடே அக்யூரேசியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் ஆகும், அதை எப்படி அக்யூரேட்டாக எடுக்கிறது அப்படின்றது தான் அந்த கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,750 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,700 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா. 24,700 இருக்கும்போது 24,650 காலும் 24,750 புட்டும் தான் இந்த மணி. மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஐயை பிரேக்கே பண்ண முடியாமல் ஓப்பன் ப்ரைஸையே தாண்ட முடியாமல் கீழே வருதுன்றதுனால கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம புட்டை தான் சூஸ் பண்ணோம். இந்த மணி புட் ஆப்ஷனில் தான் நம்ம எப்போவுமே ட்ரேட் எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிள். 24,750 தான் இந்த மணி புட் ஆப்ஷன், அவனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜென்ரலாக நம்ம ஒரு 15 மினிட்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன். இதில் ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷன் இருந்தது. ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயும் பிரேக் பண்ண முடியாமல் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணக்கூடாது. நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது. ஆக்சுவலாக இது நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். இது ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப இன்டிப்த்தாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அதாவது கால் ஐயை பிரேக் பண்ணாமல் புட்டு லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. மெயின் ரீசன் அதனால தான் இவனை எடுக்கிறதுக்கான ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இதில் க்ரியேட் ஆகிருந்தது. இன்னொரு விஷயம், மார்க்கெட் நெகட்டிவ். இன்னொன்று, ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே 24,750 புட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலாம் கூட எடுக்கலாம். ஓப்பனை வச்சு எஸ்டர்டே லோவை வச்சு எஸ்டர்டே ஐயை வச்சுலாம் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் இன்னும் ஒரு கூடுதலாக அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆனால் இன்னும் சூப்பர் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக போகும் அது மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலாக இவன் மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இருக்கணும். புட் ஆப்ஷன் சேம் அதே மாதிரி தான் இருந்தான். லோ பிரேக் பண்ணாமல் அவன் ஐ பிரேக் பண்ணலன்னா இவன் லோ பிரேக் பண்ணக்கூடாது. இவன் அதே மாதிரி லோ பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே. ஓகேங்களா. 152ன்றது அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக பிரேக் அவுட்லேயே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிரேக் அவுட்டில் எங்கே என்ட்ரி, ஆக்சுவலாக இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றதுனால நம்ம 10 நிமிஷத்துலேயே என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக 160 அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலாக 160ன்றதில் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ட்ரி ஒரு 10 நிமிஷத்தில். 195 வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட் சாலிடாக போயிட்டான் மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஆனால் இந்த என்ட்ரியை நிறைய பேர், சில பேர் வந்து அதை 10 நிமிஷத்தில் எடுக்க முடியாமல் அது என்ன தெரியாத விட்டுட்டவங்க புல்பேக்கில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை ரெகுலர் என்ட்ரியாக பார்த்துருந்தா கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக தெளிவாக ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதுன்னும் போது தெளிவாக ரெகுலர் என்ட்ரி அப்படின்னு கூட இவங்க எடுத்துருக்க முடியும். ஏன்னா இவனோட ஆப்போனன்ட் கால் வந்து வீக்கு. ஐ பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எல்லாமே வீக்கு. அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றது ரெகுலர் என்ட்ரியில் தெளிவாகவே இருக்குது. அதுலேயும் என்ட்ரி. ஆனால் இன்னொரு மெயினான மேட்ரு, இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆனதுனால ரெண்டுமே க்ரியேட் ஆகுது. ரெகுலர் என்ட்ரி, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே க்ரியேட் ஆனதுனால இதை புல்பேக்கில் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா. 152 புல்பேக்கில் வந்து நின்று போகிறான். அழகாக எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். 250 வரைக்கும் போச்சு மார்க்கெட். 100 பாயிண்ட்டு. அவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு போகுமான்னு தெரியாது. நம்மளுக்கு 30 பாயிண்ட் கிடைச்சா போதும். ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், அதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப 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 ஈஸியான சிம்பிள் மார்க்கெட். ஓகேங்களா. மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் க்ரியேட் ஆச்சு. ரெகுலர் என்ட்ரியும் க்ரியேட் ஆச்சு. தெளிவான என்ட்ரி.
மார்க்கெட் எந்த இடத்துலையும் சொதப்பலை, ரிவர்ஸ் ஆகலை, தெளிவாக பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வந்து போனால் ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இது. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பப்பட்டு தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எது அட்வான்ஸ் லெவல்னு தெரியாது, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு தெரியாது. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து 152ன்றது ஒரு நல்ல லெவலான இடம், அது சூப்பரான இடம், நல்லாவே இருந்தது அது. ஓகேங்களா. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான என்ட்ரி இல்லை, 2 சைடும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தான் நம்ம கஷ்டப்படலாம், படணும். இவன் முடிஞ்சவன அவன் முடிஞ்சவன இவனு கஷ்டப்படணும். சிம்பிள் என்ட்ரி, ஒன் சைட் மார்க்கெட்டுன்றதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா. அதனால் நம்ம இவனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம், இவனை மட்டும் தான் எடுத்தோம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே, இது இன்றைக்கி வார துவக்க நாள். இன்றைக்கி ஒரு சூப்பரான என்ட்ரி, ஃபஸ்ட்டு நாளே ஒரு நல்ல அழகான மார்க்கெட் சொதப்பாமல் அழகாக இருந்தது மார்க்கெட்டு, நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்தது. ஓகேங்களா. இது ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன தான் ரேஞ்ச் ஆனாலும் சொதப்பினாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் என்ட்ரி வந்தால் பண்ண போகிறோம், இல்லைனா பண்ண போகிறது இல்லை, நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஆனால் டெய்லி அது என்ட்ரி கிரியேட் தான் ஆகிடும். ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் கிரியேட் ஆகும், இல்லை செகண்ட் ஹாஃபில் கிரியேட் ஆகும். எப்போ கிரியேட் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப 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 சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா. பெரிய ஒரு கஷ்டமான என்ட்ரின்னு சொல்லிக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு ட்ரேடர்கிட்ட கொடுத்தா கூட இந்த என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியம், திருப்பியும் சொல்கிறது, இதில் மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் தான் இதில் முக்கியம். ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியமோ, எப்படி நம்ம 100க்கு 80% ஸ்ட்ராட்டஜி வேணுன்றோமோ, அதுமாதிரி 100க்கு 80% டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க, இதை மட்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க, இதை மட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ட்ரேடராக உருவாகலாம். அது வந்து உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் டைம் எடுக்கும். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது மந்த்லி எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.